ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 133 டெட்லைன் டு லிவ். எபிசோட ஓப்பனிங்லேயே அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற க்ரௌடை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாருமே மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள திரும்ப மயக்கமடைய வைக்கிறதுக்காக ஷயபூஃப் மறுபடியும் அவனோட ஸ்கேல்ஸை இந்த இடத்துல பரப்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லாருமே இப்போ மயக்கம் தெளிஞ்சு இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளை இந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னே தெரியல. நம்மளுமே அவங்க சொல்லி தானே இந்த இடத்துல வந்தோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி கிடக்குறாங்களே, நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நெஃபர்பிட்டோ அந்த இடத்துல செத்து கிடப்பால, அண்ட் அவளோட கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி எல்லாத்தாலேயும் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. பட் இப்போ நெஃபர்பிட்டோவை செத்ததுனால அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு மக்கள் அவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக நம்ம ஷயபூஃபும் அவனோட விங்ஸ் கேஸை பார்த்திங்கன்னா அவங்க மேலே தெளிச்சு விடுறான். அண்ட் இந்த இடத்துல அவனோட பவருமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா அவன் தன்னோட 7ல் 6 பகுதி பவரை கிங்குக்கு கொடுத்ததுனால தன்னோட சக்தி மக்கள் மேலே அந்த அளவுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே காட்டலை. எனக்கு தெரிஞ்சு பிட்டோ இந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பையனை பார்த்தா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே நான் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கிங் அந்த பொண்ணை பற்றின ஞாபகம் வரவே கூடாது. அதுக்குள்ளே நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயாகணும் அப்படின்னு இங்கே ஷயபூஃப் ஒரே குறிக்கோளோடு இருக்கிறான். அப்படியே ஏரியா வெடியே காட்டுறாங்க. அந்த ட்ரக்லேருந்து நம்ம ஏரியா டீக்கு கொண்டு வந்த சில பேர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா நாம் இந்த இடத்துல தான் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே இந்த வண்டியில் ஏற்றி வெளியே கொண்டு போய் விட்டுரு. அந்த பொண்ணுங்க யாரையுமே என்னை பார்க்கக்கூடாது. என்னை பார்த்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க நான் தான் அவங்க முன்னாடி வந்தேன் அப்படின்னு ஈக்கால்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டோரை அப்படிங்கிறாங்க. திறந்து பார்த்தது தெரியுது வெல்ஃபின் பிரவாடோ தான் இருக்கிறாங்க. ஹே பிரவாடோ, நீ இங்கேருந்து வெளியே போயிடலாம். அண்ட் வெல்ஃபின், நீயுமே அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு. அவன் இன்னும் மயக்கத்தில் தான் இருப்பானாட்டுருக்குது. நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அண்ட் நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு போகணும்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கும்போது, சரி நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்க. நீ டேரெக்டாக வெளியே போய் கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதுக்காக தான் நீ எங்களுக்கு ஒரு மெசஞ்சராக இருக்க போகிற. இப்போ உங்களுக்கு தேவையான அந்த பொண்ணு எங்ககிட்ட தான் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக எங்களை உயிரோடு விட்டாகணும் அப்படின்னு எங்களுக்காக நீ போய் நெகோஷியேட் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. உனக்காக நான் ஏன் போய் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீ போய் தைரியமாக பண்ணு. ஏன்னா நான் எப்போவுமே உங்க கூட தரப்ப நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இக்கல்க சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவனை நம்ப முடியாது. அதனால நான் என்னோடய பவர் இவன் மேலே பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பாம் ட்ரை பண்ணும்போதே, பாம் வேணாம், அவன் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இக்கல்க சொல்கிறான். அதே சமயத்தில் நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற, எனக்காக நீ ஒரு மெசேஞ்சராக போய் அவங்ககிட்ட மெசேஜை சொல்லு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ போய் கைரோவை கண்டுபிடி அப்படின்னு ஈக்கால்கள் சொல்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ, என்ன கொஞ்சம் நேரம் என் கூட பேசிட்டேன்னா ரொம்பவே திமிர் எடுத்து தெரியறிய. கைரோட பேர் சொல்கிறதுக்கு கூட உனக்குலாம் தகுதி இல்லடா அப்படின்னு நம்ம வெல்ஃபின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு ஜெய்கஹால், எல்லாத்தையும் மறந்துட்டே அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. இவனுக்கு திடீர்னு ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு எப்படா என்னோட ஃபார்மர், நான் மனுஷனாக இருந்த என்னோட முன்னாள் பேர் உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, என்னை மறந்துட்டியா ஜெய்கஹால், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆக்சுவலி இந்த கெமரான்ஸ் எல்லாமே நம்மளை பிரித்து வச்சிருச்சு. இந்த கெமரான்ஸ் தான் நம்மளோட எனிமீஸ். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்க. நம்ம எல்லாருமே கைரா கூட இருந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு கைரோ இன்னும் எங்கேயாவது உயிரோடு இருப்பாருந்தா எனக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இங்கே இக்கல்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா கைரோ நிஜமாலுமே எங்கள் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வெல்ஃபினை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தெரியாது, பட் இருந்தாலுமே நாமளே இங்கே உயிரோடு இருக்கும்போது அவரும் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கணும். அதனால் நீ போய் கன்ஃபார்மாக உன்னோட கைரோவை போய் காப்பாற்று. நானும் உனக்காக இருக்கிறேன். ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. சரி, உனக்கு காரோட தெரியுமா அப்படிங்கும்போது, உன்னோட நான் நல்லாவே கார் ஓட்டுவேன்டா அப்படின்னு இந்த இடத்துல வெல்ஃபினுமே பார்த்தீங்கன்னா ஏறி வண்டியில் வந்துட்டான். நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபார்மர் நேம் உனக்கு எப்படி முழுசாக தெரியும் அப்படின்னு நீ உன்னோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட கொடுக்கவே இல்லையா அப்படின்னு வெல்ஃபின் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் எல்லாமே இந்த கேமரான்ஸ் தான்டா. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்களை ஒன்றா தான் இருந்திருக்கிறோம். உன்னோட கைரவை கொண்டது, என்ன கொண்டது, உன்னை கொண்டது எல்லாமே இந்த கேமரான்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நாமளுமே இந்த மாதிரி எறும்ப மாறி இருக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல இக்கால்கோ நல்லா வெல்ஃபின் வந்து குழப்பி விட்டுட்டான். ஸோ இப்போ அவனுமே கைரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வான் அப்படின்னு இக்கால்கோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த இடத்துல நம்ம வெல்ஃபின் ரொம்பவே கடுப்பாக போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்களை முதுகில் குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி இவங்களுமே மனுஷனோட மெமரிஸை திரும்ப ரீகெயின் பண்ணதுனால இவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே கோட்டைக்கு மேலே ரவுண்டிங்கில் இருக்கிற நம்ம யூபையுமே பிட்டோ இந்த இடத்துல வராலா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறான். தொடர்ந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இன்னும் பிட்டோ வரவே இல்லை. ஸோ இப்படியே டைமிங் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு யூபையை பயந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த ஏரியா அடிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் பிசேஃப் கொண்டு வந்த பொண்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இறக்கி வச்சுட்டான். ஸோ ஒரு இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே உங்களோட கை கட்டுகளை அவுத்துக்கிட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு இங்கேருந்து வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் வெளியே நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு வெல்ஃபின் இந்த 4 பொண்ணுங்கிட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். அண்டு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க.
எனக்கு தெரிஞ்சு நான் அவன துரோகம் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே அவனுக்கு கைரோவ பத்தி தெரிஞ்சிருக்குது. என்ன பத்தின ஒரு ஃபார்மர் நேமும் தெரிஞ்சிருக்குது. அவன் எனக்கு கடமைப்பட்டுருக்கிறான். ஏன்னா கைரோவ பத்தின மெமரீஸ எனக்கு ரீகெயின் பண்ணி வச்சதுனால, அவனுக்கு நான் ஒரு மெசஞ்சரா இருக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்ப என்னோட வேலையும் அதுதான் அப்படின்னு வெல்ஃபினுமே இக்கல்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். ஸோ அவனுமே இந்த ஷட்டர தொறக்குறான். மேல பறந்துட்டு இருக்கிற யூபைக்கு தெரியுது. அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு முன்னாடி போய் டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டிக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம வெல்ஃபின் தான் பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அடடா! யூபை லார்ட் இங்க என்ன பண்றாரு? லார்ட் யூபை நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள ஆச்சரியத்துல, அதே சமயத்துல எப்படியோ நான் வெளிய வந்த அடுத்த செகண்டே ஒரு ராயல் கார்டன கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். லார்ட் யூபை நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லியாகணும். அதாவது நீங்க கிங்கு கிட்ட சில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாகணும். அத மட்டும் நீங்க போய் சொல்லிடுறீங்களா? அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது? நீ சொல்றத பார்த்தா நம்ம கிங்குக்கு தேவைப்படுற அந்த பொண்ணு அவங்க கிட்ட தான் இருக்குதா? அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல தான் இருக்கிறாங்களா? அப்படின்னு யூபை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமா எல்லாருமே அங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு யூபை ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்கிறான். வெல்ஃபின் கேட்கும்போது, அப்படின்னா நாங்க இப்போ ஒரு கேம்ல இருக்கிறோம். அந்த கேம்னால நான் இப்ப கிங்குக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா சரி நான் போய் கிங்குக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு வெல்ஃபின் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்கிருந்து பறந்து போய்க்கிட்டு இருக்கிறான். ஆனா பிட்டு எங்க போனா? பிட்டு இந்த இடத்துல இன்னும் வராமலே இருக்காளே, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இக்கல்கோ வெல்ஃபின் கிட்ட சொன்னதா இங்க வெல்ஃபினுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு வழியில் இருந்தோம். ஆனா இந்த கேமரான்ஸ் வந்தது நம்ம எல்லாருமே கொண்டது. உன் நண்பன் கைரோவையுமே அதுதான் கொண்டது அப்படின்னு இங்க இக்கல்கோ சொல்லியிருப்பான். அது இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. லார்ட் யூபை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு யூபை கேட்கும்போது, நீங்க மனுஷனா இருந்ததுக்கு முன்னாடி உங்களோட பேரு, உங்களோட மெமரீஸ் எல்லாமே இப்ப திரும்ப வந்திருக்குதா? உங்களுக்கு அந்த மெமரீஸ் திரும்ப ரீகெயின் ஆயிருக்குதா? அப்படின்னு வெல்ஃபின் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிற? நான் 3 ராயல் கார்ட்ஸ்ல ஒருத்தன். என்னோட பேரு மென்துத்து யூபை. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். லார்ட் யூபை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறான் பாருங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷனா திரும்பி பார்க்குறான். இன்னொரு தடவை என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோட ராக்கெட் வச்சு உங்கள அட்டாக் பண்ணிருவேன். உங்கள எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்ட சக்தி இருக்குது. மரியாதையா நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா என்கிட்டயே வந்து இந்த மாரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, யூபைக்கு பார்த்தீங்கன்னா மூக்குலருந்து ரத்தம் வந்துகிட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இங்க கிங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஷயபூஃப் கேம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பான். இங்க கிங்கோட மண்டைக்குள்ள கேமு, கேமு, கேமு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இவனோட மண்டைக்குள்ளேயே இருக்குது. இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கேம் நான் விளையாண்டுருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. பட் அது என்னன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு எனக்கு மெமரீஸ் தூண்டுற மாரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அங்க இருக்கிற பாறைகள வெளைக்க வெளைக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல இவங்க விளையாடுற ஷோஜி கேமோட ஒரு காயின் அந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அந்த காயின பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம கிங்குக்கே ஞாபகம் வருது. ஆமா, இந்த இடத்துல நானுமே ஒரு கேம் விளையாண்டுருக்கிறேன். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த காயின பார்க்கும்போது தான் நான் ஒரு ஆப்பனன்ட் கூட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ஹியூமன். பட் இருந்தாலுமே அந்த ஹியூமன எனக்கு ஞாபகம் இல்ல. கண்டிப்பா நான் அவங்க கூட தான் கொஞ்சம் கேம் விளையாண்டுட்டு இருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பிட்டோ இங்க வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்துவான்னு தான் நெனைக்கிறேன். இந்த ஹியூமன் யாருன்னு தான் எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கிங் அந்த ஆச்சரியத்திலேயே அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல பாருங்க. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டாப்புல. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கேம் ஆடும்போது உட்காந்துட்டு இருப்பாப்புல, அதே மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் ஹியூமன்ஸ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள வந்து ஒரு வழியா அவனோட ஸ்கேல்ஸ பயன்படுத்தி நம்ப ஷயபூஃப் வந்து அப்படியே மயக்கமடைய வச்சுட்டான். ஏன்னா இதுக்கு காரணம் அவனோட பாதி பங்குல இருக்கிற பவர்ஸ வந்து நம்ம கிங்குக்கு குடுத்ததுனால அவனோட ஸ்கில்ஸ் கரெக்ட்டா வேலை செய்யல. ஸோ இப்போ அவன் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் டவருக்குள்ள உள்ள போய் பார்க்குறான். அந்த இடத்துல கிங்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நெப்பர்ஃபிட்டோ இன்னும் வராம இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. சரி மேல பறந்துட்டு இருக்கிற யூபை எங்கேயுமே காணோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போதே, ஒரு டெம்போக்கு முன்னாடி அந்த இடத்துல யூபை செத்து கிடக்குறான். இவனுக்கு இது பார்க்கறதுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உயிரோட இருந்தவன் நெப்பர்ஃபிட்டோ வருவான் அப்படின்னு செக் பண்ணிறதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் எப்படி இந்த இடத்துல செத்து கிடக்குறான் அப்படின்னு பார்க்கறதுக்கே அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அவ தான் ஷயபூஃப கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாள்ல. அவளுக்கு யூபை இந்த இடத்துல செத்ததுமே நல்லா தெரிய வருது. சரி அப்படின்னா நாம இந்த இடத்துல எல்லாமே ஓகேவா தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த இடத்துல சரியா தான் போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஷயபூஃப அடிச்சு புடிச்சு ஆக்சுவலி கிங் இந்த இடத்துல நம்ம யூபை கொன்னு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம எனிமி இந்த இடத்துல ரொம்ப ஆபத்தானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷயபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம். சரி அப்படின்னா இந்த இடத்துல எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சுல்ல. அந்த கேம் முடிவுக்கு வந்துருச்சுல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த கேம் இன்னும் முடிவுக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. ஆமா கேம் முடிவுக்கு வந்துருச்சு. நானுமே ஜெயிச்சுட்டேன். அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிங் கேட்குறப்பல பாருங்க. அண்ட் கிங்குமே அந்த ஷோகி கேம் மாதிரியே இந்த கட்டங்களை போட்டுட்டு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சில விஷயங்களை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பாமை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நீ நானும் ஓகேவா அப்படின்னு இக்காலுக்கு ஆச்சரியமாக கேட்கும்போது ஆமாம். ஏன்னா கேமரான்ஸ் எல்லாருமே வெவ்வேறு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நெஃபர்பிட்டோ வந்து இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு இருந்தா. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஷயபூஃப் இந்த பொண்ணை கொல்லணும்னு இருந்தா. ஸோ அவங்களோட கமெண்ட் எல்லாமே வேறு வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க.
என்ன பேசிட்டு இருக்கிற நீ? கேமராமேன்ஸ் எல்லாருமே கிங் சொல்றது மட்டும் தான் கேட்பாங்க. அது ஒரு ராயல் கார்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிங் சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ! அப்படியா விஷயம்? சரி அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீயும் நானும் சேர்ந்து மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீயும் ஒரு கேமரான்ட்டு, நானும் ஒரு கேமரான்ட்டு. அப்புறம் எதுக்காக நம்ம மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வியூல இருக்க வேண்டியதுடா. ஏன்னா, அவங்க கிங் இந்த இடத்துல ஆடுறதுக்காக, எல்லா விஷயமும் ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் இருப்பான். அண்ட் கிங் என்ன சொன்னாலுமே செய்றதுக்காக ஒருத்தர் இருப்பான். ஸோ மொத்தத்தில கிங்குக்கு அவங்க நல்லதா பண்ண போறாங்க. பட் அவங்க எந்த மாரி ஒரு விதத்தில பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு மேட்ரு. ஸோ இப்போ கிங்குக்கு இந்த பொண்ணு ரொம்பவே முக்கியமானவ. ஆனா, இங்க இருக்கிற சில கேமராமேன்ஸுக்கு இந்த பொண்ண சுத்தமா புடிக்கல. அது கிங்குக்கு ஏதோ ஒரு வழியில டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு அந்த கேமராமேன்ஸோட சோல்ஜர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த ராயல் கார்ட்ஸ் அதனால தான் இந்த பொண்ண கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இகழ்க சொல்லும்போது அதுதான் எனக்கும் தெரியல. கண்டிப்பா இந்த பொண்ணு கிங்குக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு மெமரியா தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம கிலுவுமே இந்த பொண்ணுகிட்ட நம்மகிட்ட ஒரு பிணைக்கையே குடுத்துட்டு போய்க்கிருக்கிறான். அதனால தான் இந்த பொண்ண நாம பத்திரமா பார்த்துக்கணும். யார் வந்தாலுமே சரி, இந்த பொண்ண நம்ம மத்தவங்ககிட்ட குடுக்கவே கூடாது. ஒரு வேளை இந்த பொண்ணு மட்டும் நம்ம இடத்த விட்டு கை மீறி போனா, கன்ஃபார்மா நம்ம உயிருமே போயிரும் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் சரி இது. இப்ப மொதக்கு முன்னாடி நம்ம ஓகேன்னு ஒரு விஷயம் சொன்னியே, அது என்னத்துக்குடி? அத எதுக்குடி சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு இகழ்கு பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ சரியான மலுமட்டை இகழ்கோன்னு எனக்கு அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. இப்ப தானே நான் சொன்னேன். ஏன்னா இந்த பொண்ண வச்சு தான் நம்ம கிங்க கொல்ல போறோம் அப்படின்னு. கன்ஃபார்மா இந்த பொண்ணு தான் நம்மளோட வாழ்க்கைய மாத்தி போடுறதுக்காக இருக்கிறான்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த பொண்ண வச்சுக்கிட்டு நம்ம கிங்க கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னது? கிங்க கொல்ல முடியுமா? இவ என்ன பேசியிருக்கிறான்னு இவளுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? கிங் இந்த இடத்துல எப்படி சாவாரு? கிங்க கொல்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு யாருமே தைரியமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அண்ட் கிங் இந்த இடத்துல சாவற அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ண யாரு காப்பாத்தி வைக்க போறது? ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சியா இல்லையா? என்ன இப்படி கேனத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் கிங் சாவற அளவுக்கு நாம எப்படி இந்த பொண்ண காப்பாத்துறது அப்படின்னு இக்கலுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறான். நீ எதுக்குமே கவலைப்படாத. கிங் சாகறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அண்ட் அதுக்குள்ள நாம எப்படியாவது இந்த பொண்ண மறைச்சு வைக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இக்கலுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா இந்த கிங் 1/2 மணி நேரத்துல சாவா அப்படின்னு. அண்ட் ஒரு வழியா அண்டர் கிரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் சேர்த்து வைக்கிற இடம் மாரி இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொமுகிய ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு நல்லா அடைச்சு வச்சுட்டாங்க. ஸோ அடைச்சு வச்சதுக்கப்புறம் உள்ள நல்லா துணிச்சு விட்டாங்க. எவனுமே கண்டுபிடிக்காத மாரி. ஒரு வழியா நாம இப்ப நல்லா இந்த பொண்ண அடைச்சு வச்சுட்டோம். இப்போ நமக்கு தேவையான விஷயம்லாம் நம்ம வெல்ஃபின் போய் அந்த இடத்துல நெகோஷியேட் பண்ணிட்டான். இப்போ நாம எப்படியாவது அவங்க கிட்ட பேசி இந்த இடத்துலருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணையுமே நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும். சொல்லப்போனா இந்த கேமரா ஹேண்ட்ஸுக்கும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ஒரு விஷயத்த பணயமா வச்சுக்கிட்டு மத்தவங்கள ஒரு அட்வான்டேஜ் கூட்டிட்டு வரதா இந்த கேமரா ஹேண்ட்ஸு. ஆனா இப்ப நாம அத விட ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிறோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாரி தள்ளப்பட்டுருக்கிறோம். பட் அதுக்கு எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்ல. அந்த ஒரு புவர் மேன் ரோஸ நம்பி தான் எல்லாருமே இங்க இருக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல பாம் சில விஷயங்கள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல இங்க நம்ம ஷயா பூஃப்மே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துல இருக்கிறான். எனக்கு இங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி போய்க்கிட்டு இருக்கிறான். இவனுமே பார்த்தீங்கன்னா, "பிட்டோ எங்க இருக்கிற பிட்டோ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு ரொம்பவே இருமல் வந்துகிட்டு இருக்குது. என்னடா இருமல் வருது அப்படின்னு வாய தொறந்து பார்த்தா, அவனோட வாயிலிருந்து ரத்த ரத்தமா கக்கிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.